ஏதோ வெளியூர் போகிறோம் அப்படித்தான். என் பொண்ணு புக் பண்ணி கொடுப்பா, நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஆகட்டும், கேப் ஆகட்டும், நம்மளுக்கு அன்னைக்கு எதிர்பார்க்காதப்போ எது வேணால் ஆகட்டும், நம்ம போகணும், அப்படி போயிட்டு வருவோம், எல்லாம் உன் பொறுப்புன்னு போகிற நேரத்துக்கு தனியாக போனாலும் அப்படியே சொல்லுவாங்க, இந்த இடத்தும் வட புறத்தும் வருவார் முருகர், முருகர் வருவார், ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போ துணிஞ்சு போகிறோன்னு நம்ம வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அப்போது அப்படியே விவிஐபி ட்ரீட் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே இவங்களோட போகலாம், இவங்களோட இருக்கலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன தோண இருக்குன்ற மாதிரி போகிற அன்னைக்கு தான் சாமி முடியாது, மண்டை காய்ச்சல் தான். சிலர் ஒத்தே வரமாட்டாங்க. அப்படி ஒரு சோதனையாக இருக்கும் அன்னைக்கு நம்மளுக்கு. ஏன் நம்ம கூப்பிட்டோம், எதுக்காக இப்படி மாட்டினோம், அப்படி ஆயிடும். அதே சிலர் மட்டும்தான் நம்மளுக்கு ஒத்து வருவாங்க. அந்த சிலரோட எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் அவ்வளவு அழகா, அவ்வளவு நீட்டாக வயிற்றையும் வாட விட மாட்டாங்க. நம்மளோட அவங்க கூட்டிகிட்டு வர்றதும் தெரியாது. அது எதிர்பார்த்துருக்க மாட்டோம், எதிரே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அன்றைக்கி அவங்க கூட போவனே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது நடக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்ப்பே வேண்டாம், என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக நல்லபடியாக தான் போகுது. எப்போ முடிஞ்சு முட்டி மோதி இவங்க தான் பண்ணுறோமோ அவ்வளோதான், தீர்ந்தது கதை. அப்போல்லாம் நானும் பார்த்துட்டேன். நானும் என் பொண்ணும் போகிறப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகும், எல்லாமே அப்படியே அழகாக போகும். அதே மற்றவங்கள கூட்டிகிட்டு போகிறப்பையோ அது இப்படி சிலவங்க இருக்காங்க, எங்கள் மாமாவோட போகிறப்பையோ எங்கள் சித்தப்பாவோட போகிறப்பையோ அது தனியாக, அது தனி, அவங்க கேரக்டரே தனி. நம்மளுக்கும் அவங்களுக்கும் எப்படியா இருந்தாலும் கரெக்டாக வரும். நம்ம சொல்லணும்னு கூட கிடையாது, நம்ம அந்த கண் அசைவு, அந்த தலை அசைவு, அது அவங்களுக்கு புரியும். பேசணுன்றது கூட கிடையாது. அதே மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லுங்க, என்ன செய்யுங்க, வராது, சுட்டு போட்டாலும் வராது. அதனால் நம்ம தான் பொறுப்பு, தெய்வம் தான் பொறுப்பு. நீ கூட்டிகிட்டு போ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ண, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், நீ கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படின்னு. அவ்வளோதான்.